அப்படின்னா மொத்தம் 15 மார்க். அந்த 15 மார்க்ல 15 அவுட் ஆஃப் 15 எப்படி எடுக்கிறது? மொத்தம் நமக்கு 4 சாப்டர் இருக்கு. அந்த 4 சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் வந்து எக்ஸாம்பிள் வைஸ் எக்ஸசைசஸ் நான் குறிச்சு தரேன். அதை மட்டும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா நீங்க 15 அவுட் ஆஃப் 15 வாங்கலாம். இந்த சாப்டர்ல நிறைய 5 மார்க் இருக்கு. ஏன்னா நிறைய கால்குலேஷன் லெங்தியா போகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா 5 மார்க் வந்து இதுல கேட்டுருவாங்க. ஹலோ 12th பசங்களா, இப்பதான் நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸா ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு ரொம்ப க்ளோஸான டைம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மாதிரி 12th இதுல எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்களா இல்ல உங்களை ஃப்ரீயா விட போறாங்களாங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இதுல நல்ல மார்க் வந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஃப்ரீயா நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்க மார்க் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் டியூஷன் போங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி எப்படி நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டு உங்க பேரண்ட்ஸோட வீடியோலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மெயினாக நான் என்ன சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன் 50 மார்க்குக்கு நடத்துவாங்க. கரெக்டா? அந்த 50 மார்க்ல உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 15 மார்க்ஸ் வந்துடும். ஆக்சுவலாக 3 இருக்காது, மொத்தம் 6 இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாய்ஸ் கொஸ்டின்லையும் வந்து சாய்ஸ் ஏ சாய்ஸ் பி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் 3 மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எய்தர் ஆர், செகண்ட் கொஸ்டின்ல எய்தர் ஆர், தேர்ட் கொஸ்டின்ல எய்தர் ஆர். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டினையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 15 மார்க். அந்த 15 மார்க்ல 15 அவுட் ஆஃப் 15 எப்படி எடுக்கிறது அதான் நான் பார்க்க போறேன். மொதல் விஷயம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வெல் வெர்ஸ்டா இருக்கும். சப்போஸ் முடியாதவங்க அட்லீஸ்ட் மக்கப் பண்ணியாவது ட்ரை பண்ணுங்க. மொதல் விஷயம், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கோ அதில் எல்லாம் மொத்தம் நமக்கு 4 சாப்டர் இருக்கு. அந்த 4 சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் வந்து எக்ஸாம்பிள் வைஸ் எக்ஸசைசஸ் நான் குறிச்சு தரேன். நோட் பண்ணிக்கங்க. அதை மட்டும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா நீங்க 15 அவுட் ஆஃப் 15 வாங்கலாம். இது ஏன் நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனா கூட அதோட எய்தர் ஆர் வந்து கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் 6 கொஸ்டின்ல மேபி நான் கொடுக்குற கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆனாலுமே மிச்சம் இருக்க 5 கொஸ்டின் வந்துடும். அதில் நீங்கள் 3 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 15க்கு 15 ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அந்த 15 அவுட் ஆஃப் 15 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ல 10, 12, 23, 24, 25, 26, 27, 28, 31, 34, 39, 40 இந்த சாப்டர்ல நிறைய 5 மார்க் இருக்கு. ஏன்னா நிறைய கால்குலேஷன் லெங்தியா போகும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா 5 மார்க் வந்து இதில் கேட்டுருவாங்க. மொத்தம் 6 இருக்குது, சாப்டர் மொத்தம் 4 இருக்குன்னா மினிமம் 2 5 மார்க்காவது உங்களுக்கு இதுலேருந்து வந்துடும். ஓகேவா? எக்ஸசைஸ் படி பார்த்தீங்கன்னா 1.1ல 3, 4, 11, 14, 1.3ல 2, 5, 1.4ல ஃபர்ஸ்ட்ல 4 சம்மு, அதுக்கப்புறம் 5th கொஸ்டின், 1.5ல செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, 1.6ல 1ல 4, 2, 3, 1.7ல 2 and 3. ஓகேவா? இப்போ சாப்டர் 2 பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய லெங்தி ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதனால இருக்கிற 1-2 கொஸ்டின் தான். அதனால கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக எல்லா சாப்டர்லையும் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளில் 8th 3rd, 14, 15, 27, 28ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அடுத்து 32, 33, 34, 35 and 36. ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2.4, 2.3 வரைக்கும் எந்த கொஸ்டினுமே 5 மார்க் கிடையாது. ஆக்சுவலி 2.4ல 7th செகண்ட், 2.5ல 2, 6, 7, 2.6ல செகண்ட், 2.7ல 3, 4, 5, 6, 2.8ல செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேவா? அடுத்தது சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லையுமே அவ்வளோ பெரிய பர்டிகுலர் கொஸ்டின்லாம் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா 3 மார்க் 2 மார்க் கூட கேட்கலாம். 5 மார்க் கேட்கறது கஷ்டம் தான். அதனால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி. எக்ஸாம்பிளில் 6, 15, 23, 24. ஓகேவா? எக்ஸசைஸ் 3.1ல 4, 5, 6, 10. எக்ஸசைஸ் 3.2ல 4th, 3.3ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், 3.4ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட், அப்புறம் செகண்ட் கொஸ்டின், 3.5ல 3, 4, 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாப்டர் 5 பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன், ஐடிஎஃப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4, 7, 20, 22, 23, 27, 28, 29. எக்ஸசைஸில் 4.1ல 6th ஃபர்ஸ்ட் சம், அப்புறம் 7th சம், 4.2ல 5th தேர்ட் சம், 6th ஃபர்ஸ்ட் சம், 4.5ல 9th ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த், அப்புறம் 10th கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா, இதில் இருக்க எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஸ்டேட் மாறும், டிஸ்ட்ரிக்ட் மாறும். கரெக்டாக? கொஸ்டின் பேப்பர் மாறும், வேற மாதிரி எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து அவங்க தள்ளி போக மாட்டாங்க. ஓகேவா? 6 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் 5 கொஸ்டின், ரேர் கேஸினால
மேபி அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 கொஸ்டின் மிஸ் ஆனாலுமே 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் கொடுத்த லிஸ்ட்லேருந்து கண்டிப்பா வந்துரும். ஓகேவா? இன்னும் நம்மளோட அமரன் கிளாஸ்ல நெறைய பசங்க படிக்கிறாங்க. அவங்களோட மிட் டெர்ம் பேப்பர்லாம் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடுறேன். எவ்வளோ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ கீழயே அந்த லிங்க்கையும் நான் போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில இருக்க எல்லா 5 மார்க்கும் நீங்க தரோவா பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 50ல 15 மார்க் கன்ஃபார்ம். 50 மார்க்ல 15 மார்க் கன்ஃபார்ம். மிச்சம் இருக்க 35 மார்க்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸ் சொல்றேன். அது வரைக்கும் இதில இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதில எப்படி சார் தரவு பண்றது? நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் எப்படி படிக்கிறது? எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல. இந்த கொஸ்டின் சொல்யூஷன் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எங்களோட அமரன் பேட்ச்ல இந்த எல்லா கொஸ்டினும் நாங்க ஆல்ரெடி தரவு பண்ணிட்டோம். புக் வைஸ் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நாங்க கவர் பண்ணுவோம் அமரன்ல. இத தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நாங்க கவர் பண்ணி குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் யாராவது நீங்க படிக்க இன்னும் வந்து ஸ்கூல்ல நடந்தது புரியல, இல்ல என்னால அத புரிஞ்சுக்க முடியல, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா, அமரன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில கவர் பண்ணி குடுத்துருவோம். உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, நல்லா பண்ணுங்க. இதே மாரி வேற என்ன கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்தா, இதில இருக்கிறதுல கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறத கீழ மென்ஷன் பண்ணுங்க. அத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஆனா எந்த கமெண்ட்ஸ் அதிகமா வருதோ அந்த கொஸ்டின் தான் நான் எடுப்பேன். இதில இருக்கிறதுல எந்த கொஸ்டின் டஃப் சாப்டர் 4ல இல்ல. சாப்டர் 1, 2, 3, 4 4 சாப்டர்லயும் எந்த கொஸ்டின் ரொம்ப டஃப் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா.